ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கோவில் ஸ்டைல் புளி சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோவில் புளி சாதம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இது செய்கிறதுக்கு 1 கப் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் தான் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் வடித்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா வெறையாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் புளி சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகிட்டுருக்க டைமில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது வறுக்கும் போதே படப்படன்னு பொரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சதை. இப்போ ஒரு பெரிய கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூள் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச இந்த பொடி வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துற வேணாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் போட்டு கிளறும் போது கொஞ்சம் சேர்த்துட்டு தான் கிளற போகிறோம். அதனால் பொடி வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ நமக்கு வந்து புளி பேஸ்ட்டு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக வேர்க்கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு 50 வேர்க்கடலை 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம சாதம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா உதிரி உதிரியாக வடித்து அதில் இந்த வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கனாலும் சேர்க்கலாம். இல்லாட்டினா முன்னாடி நம்ம தாளித்தோம்ல புளி கரைசல், அப்போவே நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிக்கும் போதே வேர்க்கடலையும் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சாதத்தில் இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிச்சத்தை வந்து நம்ம இன்னொரு டைம் புளி சாதம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சதில் ஒரு 3/4 பாக அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கலந்துட்டு பாருங்கள், கலர் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை புளிப்பு கம்மியாக இருந்தாலோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு இதை வந்து கலந்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை.
இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம ட்ராவல் டைம்லலாம் எங்கேயாவது வெளியில் போகும்போது இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் ஆனால் கூட கெடாது சாதம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா செஞ்சுருக்கிறதுனால. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இன்னும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த புளி சாதத்துக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும், தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும், அப்புறம் மாம்பழம், அப்புறம் முட்டை வறுவல், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி சாதத்துக்கு சைடிஷாக. இல்லைன்னா பருப்பு வடை கூட நல்லாயிருக்கும், மசால் வடைன்னு சொல்லுவோம்ல, அந்த வடை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி சாதத்துக்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவில் ஸ்டைல் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புளி சாதம் செஞ்சு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக. தேங்க்யூ.